எனக்கு லோகி வந்து சொதப்புவார்னு பார்த்தேன். ஆனால் ஆக்டராக செமையாக பண்ணியிருந்தாப்புல, நல்லா இருந்தது. வாமிகா அண்ட் அவங்களோட the love scenes எல்லாம் was amazing. Like லவ்னா இப்படி தாண்டா இருக்கணும் அந்த மாதிரி it was very nice. மெயினாக நான் பாராட்ட வேண்டியது அனிருத் சாரை தான். மனுஷன் பிரித்து மேய்ஞ்சிருக்கான்ப்பா. மெசேஜ் என்ன சொல்ல வராங்க அதை சொல்லாமா? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நம்ம எல்லாரும் போலீஸை நம்பியிருக்கோம். போலீஸே ஒரு விஷயம் தப்பாக பண்ணால் அவங்கள யார் கேட்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது பொதுமக்கள் தான் கேட்கணும். தனியாக ஒருத்தர் கேட்குறான், அவங்க கூட சேர்ந்து நிற்போம் அப்படின்றது. ஆக்டிங்கும் சூப்பர், எல்லாமே சூப்பர். அனிருத் தான் பெஸ்ட். பிஜிஎம் கைதி கார்த்திக் அவரோட மேனரிசம் வந்து இவர் அப்படியே உள்வாங்கிக்கிட்டு இதில் பண்ண மாதிரி தான் இருந்தது. ரொம்ப சப்டிலாக பண்ணியிருந்தாரு. எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்ணியிருந்தாரு. மியூசிக்கோ ஃபைட் சூப்பர் காம்போ, நல்ல இல்லை 2 ஹாஃப்மே சூப்பராக இருந்துச்சு, எந்த லாகுமே இல்லை. எனக்கு இன்னொரு டைம் பார்க்கலாம்னு தோணுது. சூப்பர் பிரதர், நான் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. எனக்கு லோகி வந்து சொதப்புவார்னு பார்த்தேன். ஆனால் ஆக்டராக செமையாக பண்ணியிருந்தாப்புல, நல்லா இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு, அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்டிங்க்கு வந்துடலாம், நல்லா இருக்கு. நல்ல ஒரு கேங்ஸ்டர் மூவி, கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு. ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. லைக் அவர் வந்து டைரக்டர் அப்படியெல்லாம் தாண்டி இந்த ரோல் லோகேஷ் கனகராஜ்காகவே எழுதப்பட்ட ஒரு ரோல் மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. எஸ்பெஷலி வந்துட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் டெல்லிங் வாமிகா அண்ட் அவங்களோட the love scenes எல்லாம் was amazing. லைக் லவ்னா இப்படி தாண்டா இருக்கணும் அந்த மாதிரி it was very nice. படம் பார்க்கலாம், பட் எல்லாருக்கும் இது சூட் ஆகுமா தெரியல. ஏன்னா ஏன்றதால ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸில் அவ்வளோ வர முடியாதுல்ல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டன்ஸு தான், ஃபுல் அண்ட் ஃபுல் சண்டை காட்சிகள் தான். ஃபுல்லாக ரத்தம் தெரிக்குது, கண்ணில் சுடுறாங்க, வாயில் சுடுறாங்க, எல்லா இடத்துலையும் சுடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் இது கொஞ்சம் ராவாக எடுத்ததால் இது எல்லாருக்குமே சூட் ஆகுமா அப்படின்னு தெரியல. பட்டு எப்படி சொல்கிறது, ஒரு இந்த காலத்தில் இருக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு இது வந்து ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நடிக்க வச்சிருக்காரு, அதனால அவர்கிட்ட அந்த ப்ளஸ் பயங்கரமாக இருக்குது. அதுவும் அருண் மாதேஸ்வர், ஸோ ஆசம். அவங்க 2 பேரோட காம்போ ப்ளஸ் அனிருத் ஆட் ஆனோடனே அது வேற லெவல். இல்லை அவர் ரெண்டுமே பேரலாக பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா பெஸ்ட் ஆக்டரை வந்து உள்ளே வச்சிருக்காரு, அது இதில் நல்லா தெரிஞ்சது. ரொம்ப இயல்பாக இருக்குது அவரோட ஆக்டிங். நடிக்கணும்னு நடிக்கல, பயங்கரமாக இருக்குது. சூப்பராக இருக்குது, இதுதான் ஹீரோ. படிக்கணும்னு சொல்ல வராங்க, படித்து இந்த வில்லனாக வேண்டாம், பொறிக்க ஆகக்கூடாதுன்ட்டு இப்போ நல்லா படிங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் கதை. அதான் ஒரு எக்ஸ்ட்ரீம் கேங்ஸ்டர்ஸ்க்கான மூவி மாதிரி தான் இருக்குது. ஒரு ஹியூமனிட்டியோட பேர்சன் தான் அவர், பட் அந்த ஸ்டோரிக்காக கேங்ஸ்டர் ஆன மாதிரி ஒரு மூவி, அவ்வளோதான். அது ஒரு வந்து பார்த்தா தான் புரியும். ஒரு ஸ்டோரி தான், அந்த ஒரு ஸ்டோரிக்காக ஒரு கேங்ஸ்டர் ஆன மாதிரி ஒரு மூவி. அவங்களோட ரோல் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. 2 ஹீரோனுக்கும் சேம் ஜானர் ஆஃப் கேரக்டர் தான். இல்லை, படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. டைரக்டர் கம் ஆக்டர் அப்படிங்கிறப்ப ரொம்ப நல்லா தான் பண்ணியிருக்காப்புல, அதிலலாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, பிகைண்ட் த ஸ்க்ரீன் நிறைய பெரிய ஆக்டரை தான் அவர் இயக்கியிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்தியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாநகரத்தை தவிர்த்து மீது எல்லாமே ஒரு பெரிய ஹீரோ தான் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் மானிட்டர் பார்த்து ஆக்ஷன் சொல்லி அவருக்கும் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா வந்திருக்கு. ரொமான்டிக் போர்ஷன்லாம் அவர் வந்து பெருசாக ஒரு முகபாவனைலாம் எதுவுமே காமிக்கல. பட் ரொமான்டிக்கு பெரிய இடமும் கிடையாது. சின்ன ஒரு நூலிலையில் ஒரு காதல் வந்து அழகாக மலருது, அதுதான் படத்தில் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கல்விக்காக அந்த போராட்டங்கள் நடக்குது, அதை தான் படத்தில் பெருசாக காமிச்சிருக்காங்க. டிசினா தேவதாஸ் சந்திரா அப்படிங்கிறது தான் காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மெயினாக நான் பாராட்ட வேண்டியது அனிருத் சாரை தான். மனுஷன் பிரித்து மேய்ஞ்சிருக்காங்கப்பா. என்ன தான் சொல்கிறதுன்னு தெரில. ஸ்டார்டிங்லேருந்து டைட்டில் கார்ட்லேயே அனிருத் வழங்கம் தான் போடுறாங்க. அப்பா உண்மையாலுமே நான் சொல்கிறேன், ஒரு பெரிய ஸ்டாருக்கு போடுற மியூசிக் அத்தனையும் கொலைட் பண்ணி தனி பிஜிஎம்மா போட்டு பிரித்து எடுத்துட்டாப்ல மனுஷன். வைப்னா வைப்பு, சரியான வைப்பு, சான்ஸ்லெஸ். தேங்க்யூ ஸோ மச். அனிருத் பாட்டுக்கு வந்து படம் எடுத்த மாதிரி இருக்கு. ஸோ லைக் அனிருத் தான் ஃபுல்லாக கேரி பண்ணேன். லைக் ரொம்ப நேச்சுரலாக எடுத்திருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி வைஸ் சூப்பராக இருந்துச்சு. லைக் தேட்டரில் கண்டிப்பாக பார்க்கலாம். 2 ஹீரோயினுமே லைக் சூப்பர். லைக் ஃபர்ஸ்ட் வந்தவங்களும் லைக் சின்ன ரோல் தான், பட் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் வந்தவங்களும் நல்லா கேரி பண்ணாங்க. நல்லா நேச்சுரலாக நினச்சேன். லைக் ஆக்ஷன் ஹீரோ மாதிரி நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே ஓகே தான், பட் டேரக்டராக மேபி ஈவன் பெட்டர். பில்லர் ஆஃப் த மூவி அனி சூப்பராக பிரதர் வேற லெவல் பண்ணியிருந்தாப்புல. நம்ம சோர்ந்து உட்கார டைம்லாம் நம்மளை தூக்கி உட்கார வைக்கிறது வந்து அனி சூப்பர் செமையாக பண்ணியிருக்காங்க. இல்லை எங்கேயுமே இல்லை, ரொம்ப பிடிச்சிருக்கு. செம சிஸ்டர். மியூசிக் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். மியூசிக் இல்லாமல் ஃபைட்டே வந்து ஃபுல்ஃபில் ஆகலை. மியூசிக்கோ ஃபைட் சூப்பர் காம்போ, நல்ல இல்லை 2 ஹாஃப்மே சூப்பராக இருந்துச்சு, எந்த லாகுமே இல்லை. எனக்கு இன்னொரு டைம் பார்க்கலாம்னு தோணுது. காமெடி அவ்வளோ இல்லை, ஃபைட் தான் இருக்குது, நல்லாயிருக்கு.
பார்க்கலாம். தேங்க்யூ. அனிருத் வந்து பிளாஸ்ட் ஃபுல் சூப்பராக பண்ணியிருக்காரு மியூசிக். அந்த மியூசிக் தான் வந்து படத்துக்கு ஒரு பெரிய பக்கபலம் அப்படின்னே வந்து சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெசேஜ் எல்லாம் இல்லைங்க, ஒருத்தவங்க நம்பி வந்துட்டாங்கன்னா பத்திரமா பார்த்துக்கோங்க, அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து கைதி கார்த்திக் அவரோட மேனரிசம் வந்து இவர் அப்படியே உள்வாங்கிக்கிட்டு இதில் பண்ண மாதிரி தான் இருந்தது. ரொம்ப சப்டலாக பண்ணியிருந்தாரு. எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்ணியிருந்தாரு. ஏன்னா அந்த லவ் போர்ஷன் மட்டும் அவருக்கு சூட் ஆகலைன்னு நினைக்கிறேன். அதில் மட்டும் அவருக்கு கொஞ்சம் வலிகிறது ஒத்து வர மாட்டேங்குது. மற்றபடி அவர் வந்து இந்த ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், இந்த இதுவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மெசேஜ் என்ன சொல்ல வராங்க அதை சொல்லலாமா? ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நம்ம எல்லாரும் போலீஸை நம்பியிருக்கோம். போலீஸே ஒரு விஷயம் தப்பாக பண்ணால் அவங்கள யார் கேட்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது பொதுமக்கள் தான் கேட்கணும். அது தனியாக ஒருத்தனை கேட்குறான், அவங்க கூட சேர்ந்து நிற்போம் அப்படின்றது அந்த லேக்லாம் இல்லை. படம் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சுது. எனக்கு என்னன்னா இன்னொரு 1 மணி நேரம் இருந்திருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. சீக்கிரமாக முடிஞ்சது, கொஞ்சம் கஷ்டம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமான்னு தெரில, ஆனால் பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்பலாம் ராவாக இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. செமையாக நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. மெசேஜ் நல்லா என்டர்டைன்மெண்ட், செம என்டர்டைன்மெண்ட். அனிருத் மியூசிக் காமெடியெலாம் கிடையாது, அனிருத் மியூசிக் சூப்பர். அனிருத் தான் மாசா அந்த படத்துலேயே மஜாவா. அனிருத் தான் பயங்கரமாக மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸ்கோர் பயங்கரமாக இருக்கு, பார்க்கலாம். படத்தில் எதுவும் இல்லை, நார்மல் ஸ்டோரி தான், ஆஸ் யூஷுவல் தான் எப்பவுமே. நல்லா தான் இருக்கு. அவர் புதுசாக ஒரு எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் நல்லா தான் இருக்கு, நல்ல மூவி, பார்க்கலாம். ஃபேமிலி 18+ நினைக்கிற மூவி. ஸோ லைக் ரொம்ப ஆக்ஷன் ஃபீல்டாக தான் இருந்துச்சு. ஸோ நல்லா தான். இல்லை ஃபுல்லாக ஆக்ஷன், அதனால வேறு ஒன்றும் இல்லை. லைக் பிளட்லாம் அந்த மாதிரி வேறு 18+ அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் நிறைய கட் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. 30 minutes கிட்ட கட் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னாங்க. படம் தெரியல. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகும். பட் லைக் மியூசிக் கவர் பண்ணுறாங்க கண்டிப்பாக. தேங்க்யூ. இத்தனை நாள் அவர் படத்தில் பண்ணாததை இதில் வந்து கர்நாடிக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி இது ஃபிலிம் ஃபுல்லாகவே கர்நாடிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஃபுல்லாகவே பின்னாடி வந்து மியூசிக் நார்மலாக இருக்கும்போதும் சரி, ஒரு லவ் போர்ஷனாக இருக்கும்போதும் சரி, சண்டை காட்சிகளாக இருக்கட்டும் சரி, எல்லாத்துலேயுமே கர்நாடிக் பின்னாடி யாராவது பாடிக்கிட்டே இருக்காங்க. அந்த விஷயங்கள் வந்து இதில் ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம அந்த ராகா டோன் வந்து பார்த்துட்டு சும்மா கேட்கும் போதே நமக்கு வந்து அது சூப்பரான ஒரு ஃபீல் கொடுக்கும். அது ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக விஷுவலாக பார்க்கும்போது இன்னும் பயங்கர கூஸ் பம்ஸாக இருக்குது. படத்தில் வந்து ஒரு 10-12 சீன் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அதுவும் கிளைமேக்ஸில் ஒரே ஒரு ஷாட் மட்டும் இருக்கும், அவங்க வந்து ஒரு சிலுவேட்டாக காமிப்பாங்க. அந்த விஷயம்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஏன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஸ்டோரி சொல்கிறதால நார்மலாக போச்சு, மற்றபடி நல்லா இருந்தது. 10 out of 10 இல்லைக்கா, 10 to 11 கொடுக்கலாம். 10க்கு ஆக்டிங்கும் சூப்பர், எல்லாமே சூப்பர். அனிருத் தான் பெஸ்ட்டு. பிஜிஎம், ஹீரோயின் சூப்பர். மெசேஜ் பெருசாக இல்லை, படம் பார்க்கறதுக்கு போர் இல்லாமல் லேக் இல்லாமல் எங்கேயோ போகுது. லேகே இல்லை. சூப்பராக இருந்துச்சு படம். ரொம்ப மாசாக இருந்துச்சு, நல்லா எடுத்துதாங்க. காமெடிஸோட நிறைய ஆக்ஷன் மூவி சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப வைபாக இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. சூப்பராக நல்லா தான் இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் கேங்ஸ்டர் ஆக்ஷன்ஸ் மூவிஸு. ஸ்டோரி ரிலேட்டடாக இல்லாமல் பட் ஒரு ஆக்ஷன் நல்ல ஒரு கேங்ஸ்டர் படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். உண்மையிலே லோகியோட ஆக்டிங் இந்த லெவலில் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை, வேறு லெவலில் இருந்துச்சு. இல்லை ஆக்டராக தான் எனக்கு பார்க்கணுன்னு தோணுது. அந்த அளவுக்கு அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. ரொம்ப அந்த ஃபைட் சீனாக இருக்கட்டும், அந்த கொடுக்குற ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு டேரக்டராக கண்டிப்பாக வந்து அதெல்லாம் மற்றவங்க கிட்ட வேலை வாங்குறது ஈஸி, பட் தானே கொண்டுட்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது எல்லாமே சூப்பராக இருந்தது. இன்ட்ரடக்ஷன், எல்லாரோட இன்ட்ரடக்ஷனுக்குமே செம்ம வைப்புன்னே சொல்லலாம், சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி வந்துட்டு அதான் எனக்கும் தெரில, பட் ஒரு சில விஷயங்கள், அதாவது நமக்கு அதில் லாஸ்ட்டாக ஒரு டைலாக் ஒன்று வரும், போலீஸ் ரெக்கார்டில் எப்போவுமே நம்ம கிரிமினல் தான், நம்ம திருந்தணும் நினச்சாலுமே நம்மளை விட மாட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள். ஆனால் நம்மளோட இதில் நம்ம நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இல்லை கண்டென்ட் ஃபேமிலியோடலாம் பார்க்க முடியாது. செம்ம வைலன்ஸு. லோகினாலே வைலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது அதை விட ட்ரிபிள் மடங்கு ஒரு வைலன்ஸ் இருந்தது. ஆனால் ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது, நல்லா இருந்தது. அது ஒரு ஃபீல். ஆக்சுவலி 10க்கு வந்து 9 கொடுப்பேன்.